Harry Potter and the Goblet of Fire, Chapter 18, தி வேயிங் ஆஃப் த வேன்ஸ். அடுத்த நாள் சண்டே வந்துருமா. ஹாரி காலையில் எழுந்திரிப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கும். ஒரு மாதிரி ஒரி பண்ணிகிட்டே எழுந்திரிப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வரும் நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு. அவன் வேகமாக அவனோட 4 போஸ்டர் பெட்டில் தொங்கிட்டு இருந்த கர்டைன்ஸை ஃபுல்லாக நகட்டிட்டு ரான் கிட்ட போய் பேச போவானா. பார்த்தா ரானோட பெட்டில் ரான் இருக்க மாட்டான். சரி, அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டான் போலன்னு ஹாரியும் வேகமாக ட்ரெஸ் பண்ணி கீழே காமன் ரூமுக்கு போவானா. அங்கே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிரிஃபிண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து காமன் ரூமில் உட்காந்துருப்பாங்களே. ஸோ அவங்க எல்லோரும் திரும்பவும் ஹாரியை பார்த்தோன்னே பயங்கரமாக சேர் பண்ணிவிட்டு அப்ளாஸ் பண்ணிவிட்டு கத்திட்டு கூப்பாடு போட்டுட்ருப்பாங்க. நம்ம க்ரீவி பிரதர்ஸ் இருக்காங்களே, காலினும் டென்னிஸும். அவங்க 2 பேரும் ஹாரியை போட்டு விடாமல் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் கூட வந்து உட்கார ஹாரி, எங்கள் கூட வந்து பேச ஹாரி அப்படின்னு. ஹாரி அங்கேருந்து வேகமாக எஸ்கேப் ஆகணும்னு அந்த காமன் ரூம்லேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுவானா. அந்த போர்ட்ரைட் ஹோலில் மேலே ஏறுவான். பார்த்தா கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ண போகும்போது ஹெர்மாயினியும் அங்கேருந்து மேலே ஏறிட்டு இருக்குமா. ஹலோ ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரி பார்த்து சொல்லும். அதோட கையில் எக்கச்சக்கமாக நாப்கின்குள்ளே ஃபுல்லாக டோஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கும். இது உனக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா நம்ம வாக் போகலாம் அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரி கிட்ட சொல்லுமா. நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் ஹெர்மாயினியும் வேகமாக கிரிஃபண்டோர் டவர்லேருந்து கீழே போயிட்டுருப்பாங்களா. என்ட்ரன்ஸ் ஹால் வந்துடும். அங்கே கிரேட் ஹால் இருக்குமா. கிரேட் ஹாலை திரும்பி கூட பார்க்காம இவங்க 2 பேரும் அந்த டோஸ்ட்டை சாப்பிட்டுட்டே கிரவுண்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. நல்ல சில்லுன்னு இருக்கும். அன்றைக்கி மார்னிங்கே நம்ம டம்ஸ்ட்ராங் பீப்புளோட அந்த ஷிப் இருக்குல்ல, அதுவும் அந்த லேக்கில் வந்து வச்சுருப்பாங்க. நல்லா சரியாக குளிரிட்டு இருக்கும். ஹாரி அங்கே ஆக்சுவலி அவன் பேரை கூப்பிட்ட உடனே அந்த ரூம்குள்ளே போனான்ல, அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன் ஹெர்மாயினி கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினி எந்த கொஷனும் கேட்காம ஹாரி சொன்ன எல்லாத்தையுமே அமைதியாக காதில் கேட்டுட்ருக்கோம். ஹாரிக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாகவே இருக்கும். வெல், அஃப்கோர்ஸ் எனக்கு முன்னாடி தெரியும் நீ அதில் என்டர் ஆகியிருக்க மாட்டேன், நீ அதில் உன் பேரை போட்டிருக்க மாட்டேன்னு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். டம்பிள்டோர் உன்னோட பேரை கூப்பிட்டோன்னே உன்னோட முகத்தை தான் நான் பார்த்தேனே. பட் இங்கே கேள்வி என்னென்னா, உண்மையாகவே யார் ஹாரி உன்னோட பேரை போட்டிருப்பா? பிகாஸ் மூடி சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம் ஹாரி. ஏன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்னாலையும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க முடியாது. அந்த காப்லெட் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அண்ட் அதுக்கு முன்னாடி டம்பிள்டோர் போட்டிருக்க அந்த ஏஜ் லைனையும் அவ்வளோ சீக்கிரம் யாருனாலையுமே ஏமாற்ற முடியாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். நீ ரானை பார்த்தியா அப்படின்னு ஹெர்மாயினி பேசிகிட்டு இருந்த ஸ்டாப் பண்ணி இன்டரப்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹெர்மாயினி வந்து ஒரு மாதிரி தயங்கும். அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லும். அவன் இன்னும் நான் தான் பேரை போட்டேன்னு நினைக்கிறானா அப்படின்னு ஹாரி கேட்பான். வெல், இல்லை எனக்கு தெரியல ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி ஆக்வர்டாக சொல்லும் இழுத்து. தெரிலனா என்ன, நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஹாரி கேட்பான். ஓ ஹாரி, உனக்கு புரியலையா? அவனுக்கு உன் மேலே உன்னை பார்த்தா ஜெலஸாக இருக்கு ஹாரி அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி சொல்லும். ஜெலஸாவா? எதுக்காக என்னை பார்த்து அவன் பொறாமப்படணும் அப்படின்னு ஹாரி கேட்பான். இங்கே பாரு அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக ஹாரிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே உனக்கு தான் எல்லா அட்டென்ஷனுமே கிடைக்குது, அது உன்னோட ஃபால்ட் கிடையாது, நீ எதுவும் பண்ணலை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. ஆனால் ஹெர்மாயினி அப்படி சொல்லும் போது கோவமாக வாயை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் ஹெர்மாயினி விடாமல் பேசிக்கிட்டே இருக்கும். நீ இதெல்லாம் கேட்கல, பட் ரானை பற்றி தெரியும்ல, அவனுக்கு ஆல்ரெடி நிறைய அண்ணனுங்க இருக்கானுங்க. அவனுக்கு வீட்லேயும் சரி எங்கே போனாலும் சரி அவனுக்குன்னு தனியாக எந்த ஒரு அட்டென்ஷனுமே கிடைக்காது. நீ ரானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னை பற்றி சொல்லணுன்னு தேவையில்ல. நீ ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸாக இருக்க, எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு உனக்கு தான் அட்டென்ஷன் கொடுப்பாங்க, அவனை வந்து சைட்லைன் ஆக்கிடுவாங்க. ஸோ இது நிறையா டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. பட் அவன் வந்து எதையுமே பெருசாக வெளியில் சொன்னதில்லை. இந்த டைம் அவன் காமிச்சிட்டான், அவ்வளோதான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். நல்லது, ரொம்ப நல்லது அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லுவான். நீ போய் அவன்கிட்ட சொல்லு, அவனை உண்மையாகவே நான் வரவேற்கிறேன், எங்கே போனாலும் எல்லோரும் என்னோட தழும்ப வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருப்பாங்க, அது எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், அவனை வேணால் அதை ஸ்வாப் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு ஹாரி ஹெர்மாயினி கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. நான்லாம் அவன்கிட்ட போய் எதுவும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு ஹெர்மாயினி ஷார்ட்டாக சொல்லிவிடும். உனக்கு வேணால் நீயே போய் அவன்கிட்ட சொல்லி உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும். அவனுக்கு பின்னாடியே கொஞ்சமாவது மெச்சூர் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே என்னால் சுற்றிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஹாரி சரியாக எரிச்சலாகி பயங்கரமாக கத்துவானா. அங்கே பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் எக்கச்சக்க அவுல்ஸ் உட்காந்துட்டு இருக்குமா. அதுங்கெல்லாம் அவன் கத்தில் பயந்து அந்த பக்கம் பறந்தே போயிடுங்க. நான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன்னு அவன் நினச்சிட்ருக்கானா. அந்த டாஸ்கில் ஏதாவது ஒரு டாஸ்கில் என் கழுத்து உடஞ்சி வந்தால் தான் அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹாரி கத்திட்டு இருப்பான். இதெல்லாம் ஃபன்னி இல்லை ஹாரி, அமைதியாரு அப்படின்னு ஹெர்மாயினி குவைட்டாக சொல்லும். அது பார்க்கவே ஒரு மாதிரி டென்ஸ்டாக ஆங்ஷியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹாரி,
நம்ம இப்போ கேஸ்டிலுக்கு போன உடனே செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரி கிட்ட கேட்குமா. ரானை போய் நல்லா எத்துறது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ சீரியஸ்க்கு லெட்டர் போடு. ஹாக்வர்ட்ஸில் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் அவர் உன்னை லெட்டர் போட சொன்னார். மேபி இது ஏதோ நடக்க போகுதுன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ என்னமோ. நீ ஃபஸ்ட்டு அவருக்கு லெட்டர் போடு ஹாரி. நான் பார்ச்மெண்ட்டையும் குள்ளையும் கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. பேசாமல் இரு ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்ப்பான். யாராவது இவங்க பேசுகிறத கேட்டுருவாங்களா, ஏன்னா சீரியஸ் பேரை கேட்டுட்டாங்கன்னா தெரிஞ்சிடும்ல மித்த பேருக்கா, ஏன்னா அவர் இன்னொருமே ரன்னில் தானே இருக்கார் அதனால். பட் அந்த கிரவுண்டில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு நான் என் தழும்பு வலிக்குதுன்னு சொன்னதுக்கே அவர் கிளம்பி இந்த கண்ட்ரிக்கே வந்துட்டார். இப்போ மட்டும் இங்கே நடந்ததை நான் சொன்னேன்னா அவ்வளோதான், கேஸ்டிற்குள்ளேயே வந்துடுவார் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். பட் எப்படி இருந்தாலும் நீ அவருக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லும். எப்படி இருந்தாலும் அவருக்கு தெரிய தான் போகுது அப்படின்னு. எப்படி அப்படின்னு ஹாரி கேட்பான். ஹாரி லூஸ் மாதிரி பேசாத, இது என்ன வாயை மூடிட்டு அப்படியே எல்லாரும் அமைதியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? இந்த ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டோர்னமெண்ட். அதே மாதிரி தான் நீயும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எனக்கு என்னமோ ஆச்சரியமாக இருக்குது, இன்னுமா டெய்லி ப்ராஃபிட்டில் உன்னை பற்றி நீ இந்த காம்படிஷனில் கம்ப்ளீட் பண்ண போகிறத பற்றி எழுதாமல் இருப்பாங்களோன்ட்டு. ஆல்ரெடி உன்னை பற்றி நிறைய புக்ஸில் இருக்குது ஹாரி. உன்னை பற்றியும் அந்த பேர் சொல்லக்கூடாத பற்றியும். சீரியஸ் உன்கிட்ட இருந்து தான் டைரெக்டாக இதை கேட்கணும், இந்த நியூஸ் உன்கிட்ட இருந்து வரணும்னு தான் அவர் விருப்பப்படுவார். மித்தவங்க சொல்லி அவருக்கு தெரிகிறது நல்லாவா இருக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். சரி சரி நான் அவருக்கு எழுதுறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். நான் எந்த அந்த யூஸ் பண்ணேன், சீரியஸ் என்கிட்ட திரும்ப ஹெட்விக்கை யூஸ் பண்ண வேணான்னு சொன்னார் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. வேணா ரான்கிட்ட அவனோட ஆந்தையை கேட்டுப்பாரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கும் போதே என்னாலலாம் ரான்கிட்ட எதையும் கேட்க முடியாது அப்படின்னு ஹாரி ஃப்ளாட்டாக சொல்லிடுவான். சரி ஓகே, ஸ்கூல் அவுட்ஸை வேணால் நீ பாரோ பண்ணிக்கோ, யார் வேணால் அந்த ஸ்கூல் அவுட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அவங்க 2 பேரும் டைரெக்டாக கிரவுண்ட்ஸ்லேருந்து அங்கே ஹவுல்ட்ரிக்கு போயிடுவாங்க. ஹாரி அங்கே உட்காந்து சீரியஸுக்கு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிடுவானா. ஹெர்மாயினி அங்கேருந்து அங்கே இருந்த அவுல்ஸ் எல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். டியர் சீரியஸ், ஹாக்வர்ட்ஸில் என்னென்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட எல்லாத்தையும் அப்டேட் பண்ண சொன்னீங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா என்னன்னு தெரில, பட் இந்த வருஷம் ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட் நம்ம ஸ்கூலில் ஹாக்வர்ட்ஸில் தான் நடக்குது. சாட்டர்டே நைட், அதாவது நேற்று நைட் என்னோட பேரும் 4th சாம்பியனாக பிக்காக இருந்துச்சு. யார் என்னோட பேரை காப்லெட்குள்ளே போட்டாங்கன்னு தெரில, பட் நான் அதை போடலை. ஹாக்வர்ட்ஸோட இன்னொன்று சாம்பியன் ஹஃபில்பஃப் ஹவுஸில் இருக்கிற செட்ரிக் டிகரி அப்படின்னு ஹாரி எழுதி முடிச்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுவான். அவனுக்கு இப்போது மனசுக்குள்ளே அவன் என்னென்ன ஃபீல் பண்ணுறானோ அது எல்லாமே அந்த லெட்டரில் எழுதணும்னு போல் ஹாரிக்கு தோணும். பட் கரெக்டாக என்ன எழுதுனே தெரியாது, ஏன்னா அவன் ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாக ஒரு மாதிரி ஈடாக அவன் ஃபீல் பண்ணுவானா. ஸோ அவனுக்கு என்ன எழுதுனே தெரியாது. அதனால் அதை விட்டுட்டு நீங்களும் பக்பிக்கும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஹாரி அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிடுவானா. முடிச்சிட்டேன் அப்படின்னு ஹெர்மாயினி கிட்ட சொல்லி எந்திரிச்சு நிற்பானா. வேகமாக ஹெட்விக் பறந்து அதோட காலை ஹாரி கிட்ட நீட்டிகிட்டு இருக்கும். என்னால் உன்னை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற மித்த ஸ்கூல் அவுல்ஸை பார்த்துட்ருப்பானா. இவங்களில் யாரையாவது தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஹாரி ஹெட்விக் கிட்ட சொல்வானா. அவ்வளோதான், ஹெட்விக் பயங்கரமாக கற்றுன்னு ஒரு மாதிரி அதுங்க ஆந்தைங்க சத்தம் போடுங்கள, ஹூட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஹூட் பண்ணிவிட்டு வேகமாக எந்திரிச்சு போய் அந்த பக்கம் உட்காந்துரும். ஹாரி அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூல் அவுலோட, அது நல்லா பெருசாக இருக்கும், அதோட காலில் லெட்டரை கட்டிகிட்டு இருப்பானா. அப்போ ஃபுல்லாக ஹெட்விக் அதோட முதுகை காமிச்சிட்டே ஹாரி கிட்ட கோவமாக திரும்பி உட்காந்துருக்கும். அது பறந்து போனோடனே அந்த பறந்து போனோடனே ஹாரி போய் ஹெட்விக்கோட ஷோல்டரில் அங்கே பின்னாடி தடவி கொடுக்க போவானா. பட் அது ஒரு மாதிரி எரிச்சலாகி மேலே பறந்து போயிடும். அங்கே அந்த அவுல்ட்ரிலேயே மேலே ஒரு பெருச்சு இருக்குமா, அங்கே பறந்து போய் உட்காந்துக்கும். ஃபஸ்ட்டு ரானு, இப்போ நீ அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கோவமாக சொல்லுவான். இதெல்லாம் என்னோட தப்பே இல்லை அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே மண்டே வந்துருமா. இப்போ அவனால் யாரையும் அவ்வளோ ஈஸியாலாம் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆஸ் யூஷுவல் கிளாஸஸ் இருக்கும், எல்லா கிளாஸுக்கும் போய் அட்டென்ட் பண்ணணும். மித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்து தான் ஆகணும். கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிஹேவ் பண்ணலை. பிகாஸ் இப்போது கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாரி அவங்க ஹவுஸில் இருக்கிறனால பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஹஃபில்பஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஹாரியை டிஃப்ரெண்ட்டாக கோல்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்போவுமே ஹஃபில்பஃப் ஹவுஸும் சரி கிரிஃபண்டோர் ஹவுஸும் சரி நல்லாவே ஒத்து போய்ப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இருந்ததில்லை. பட் இவங்க ஹெர்பாலஜி கிளாஸுக்கு போவாங்களா, அப்போ தான் பார்த்தா அங்கே இருக்கிற இவங்களுக்கு கிரிஃபண்டோர் ஹவுஸுக்கு ஹஃபில்பஃப் ஹவுஸ் கூட சேர்ந்து தானே ஹெர்பாலஜி கிளாஸ் நடக்கும். அங்கே அவங்க எல்லாருமே ஹாரியை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கோல்டாக பார்க்குற மாதிரியே இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி தோணுன்னா,
இப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மோஸ்ட்லி ஹஃபில் பஃப்ஸுக்கு எந்த ஒரு க்ளோரியும் கிடைச்சதே கிடையாது. அவங்களெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருசாலாம் பேசவே மாட்டாங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹஃபில் பஃப் ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி செட்ரிக் வந்து ஸ்கூல் சாம்பியனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஒரு லைம்லைட்டையும் ஹாரி ஸ்டீல் பண்ணிட்டான்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எர்னி மேக்மில்லன் அண்ட் ஜஸ்டின் ஃபின்ச் ஃப்ளெச்லி இவங்க 2 பேர் கூடயும் ஹாரி நல்லா பேசுவான். பட் இந்த கிளாஸ் ஃபுல்லாக அவங்க 2 பேருமே ஹாரி கூட அவ்வளோவா பேசவே இல்லை. ஹாரிக்கு என்ன தோணுன்னா ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட்டுமே அவன் கூட சரியாக பேசாத மாதிரி ஃபீல் பண்ணுவான். வேறு என்ன வழி இல்லைல்ல, அவங்க தான் ஹஃபில் பஃப் ஹவுஸோட ஹெட்டாக இருப்பாங்க. இப்போ எப்படி கிரிஃபண்டோர் ஹவுஸோட ஹெட்டாக ப்ரொஃபஸர் மெக்கானகல் இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஹஃபில் பஃபோட ஹெட்டாக நம்ம ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் இருப்பாங்களா. ஸோ ஹாரிக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும். அட் த சேம் டைம் ராணும் சரி அப்படி தான். ராணும் ஹாரிக்கிட்ட ஃபுல்லாக பேசவே இல்லை. ஹாரியும் ராணும் ஒருத்தர் அவங்க கண்ணால் பார்த்துக்க கூட இல்லை. ஹாரிக்கும் ரானுக்கும் நடுவில் தான் ஹெர்மானி உட்காந்து அவங்கள பேச வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்குமா. பட் அவங்க 2 பேரும் ஐ டு ஐ கான்டாக்ட் கூட பண்ணிக்க மாட்டாங்க. அவன் ஹாக்ரிட் கிட்ட தான் கொஞ்சம் தனியாக பேசணும், அவர்கிட்ட பேசினாவது இவன் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவான்லாம், அந்த மாதிரி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பானா. பட் கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளாஸ் வந்துருமா. அங்கே ஆனால் ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்களா. அவங்க முன்னாடி எப்படி ஹாக்ரிட் கிட்ட பேச முடியும் பர்சனலாக. ஸோ நம்ம எப்பவும் போல் மேல்ஃபாய் வந்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு வருவானா, அந்த மாதிரி சிரிச்சிட்டு வந்துட்டுருப்பானா. பின்னாடி கிராபும் கோயினும் ஆஷுஷுவல் நின்றுட்டுருப்பாங்க. மேல்ஃபாய் போட்டு ஹாரியை வம்பெழுத்துட்டு எரிச்சல் பண்ணிகிட்டே இருப்பான். இங்கே பாருங்கள் பாய்ஸ் சாம்பியன் அப்படி இப்படின்னு சொல்லி ஹாரியை ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணி இரிட்டேட் பண்ணி நக்கலாக பேசி கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணிகிட்ருப்பானா. பட் அவன் இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பான். பட் ஸ்டாப் பண்ணிடுவான். பிகாஸ் ஹாக்ரிட் அந்த டைத்துக்கு வந்துடுவார். அவர் முன்னாடி எதுவும் ஹாரியை ரொம்பலாம் பேசிட முடியாதுல்ல. ஸோ அதுக்காக ஹாக்ரிட் அவரோட கையில் நிறையா அந்த உடன் கிரேட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வருவாரா. ஆஸ் யூஷுவல் அதுக்குள்ளே அந்த ஸ்க்ரூட்ஸ் தான், பிளாஸ்ட் எண்டிங் ஸ்க்ரூட்ஸ் தான் இருக்குமா. அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். எல்லாருக்கும் செம்மையாக ஷாக் ஆயிரும். நம்ம மேல்ஃபாய்லாம் சொல்லவே தேவையில்ல, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டாக பார்த்துட்ருப்பான் ஹாக்ரிடையும் அந்த கூண்டையும். எதுக்காக நாங்கள் இதை எடுத்துகிட்டு போகணும், வாக்கிங்க்கு எடுத்துகிட்டு போகணும் இந்த கண்ட்ராவி அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருப்பானா. அப்புறம் தான் அவர் சொல்வார், இதுங்க அந்த பிளாஸ்ட் எண்டட் ஸ்க்ரூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுங்கன்னா ஒருத்தர் கொலை பண்ண ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி சொன்னார்ல. ஸோ அது எதனால தான் இதுங்களை வந்து போட்டு உள்ளுக்குள்ளே இப்படி அடைச்சி வச்சுருக்கனால அதுங்க ஒரு மாதிரி அந்த எனர்ஜி வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது அதுங்களுக்கு. ஸோ இதுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் அவர் சொல்லிகிட்டு இருப்பாரா. கொடுத்து அப்புறம் ஒரு லீஷ் வேறு கொடுத்துருப்பாரு. இந்த ஒரு கயிறு நம்ம டாக்ஸ் எல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்காக லீஷ் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதையும் கொடுத்துருப்பாரா. இதை ஃபஸ்ட்டு இதில் எங்கே கட்ட, இதோட கொடுக்கில் கட்டவா, இதில் நடுவில் கட்டவா, இல்லைனா அது ரத்தத்தை குடிக்கிற அந்த சக் பண்ணுற இடத்துல கட்டவா அப்படின்ற மாதிரி மேல்ஃபாய் கத்திட்டு இருப்பான். அதை நடுவில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஹாரி நீ என் கூட வந்து இந்த இருக்கிறதுல இந்த பெரிய ஸ்க்ரூட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி ஹாரியை கூப்பிட்டுருவாரு. ஆனால் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹாக்ரிட் ஹாரி கூட தனியாக பேசணுன்றதுக்காக தான் அவர் வந்து கரெக்டாக அதை சுதாரித்து ஹாரியை கூப்பிட்டாருன்னு. ஹாரியும் போய் ஹாக்ரிட்க்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பானா. அப்போ ஹாக்ரிட் கேட்டுட்ருப்பாரு, ஸோ ஹாரி நீ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறியா அப்படின்னு கேட்டுட்ருப்பாரா. அவரோட கண்ணில் வந்து ஒரு மாதிரி ஒரீடாக இருக்கிற மாதிரி தெரியும் ஹாரிக்கு. வேறு வழி இல்லை அப்படின்னு ஹாரி சொல்வானா. யார் உன்னோட பேர் அதில் போட்டாங்கன்னு உனக்கு எந்த ஐடியாவும் இல்லையா ஹாரி அப்படின்னு ஹாக்ரிட் கேட்பாரா. அப்போ நீங்கள் என்னை நம்புறீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பான். அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும், ரொம்ப கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுவான் ஹாக்ரிட் அப்படி சொன்னதை கேட்டோன்னே. அஃப்கோர்ஸ் ஆமாம் ஹாரி அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவார். நீ அதில் உன் பேரை போடலைன்னு தானே சொன்னேன், அப்போ நான் நம்ப தானே செய்வேன், டம்பிள்டோரும் உன்னை நம்புறாரு அப்படின்னு ஹாக்ரிட் ஹாரி கிட்ட சொல்லுவாரா. யாருன்னு தெரிஞ்சுருந்தா எனக்கும் நல்லாயிருக்கும், என் பேரை யார் போட்டாங்கன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஹாரியும் ஒரு மாதிரி சோகமாக சொல்லிகிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் திரும்பி அங்கே லானை பார்ப்பாங்களா, அதை சுற்றி பார்ப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அந்த ஸ்க்ரூட்ஸை வாக்கிங்க்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா அந்த லீஷை கட்டி. அந்த ஸ்க்ரூட்ஸ் வேறு இப்போ நல்லா 3 அடி நீளம் வளர்ந்துருச்சு, பார்க்க எக்ஸ்ட்ரீமாக பவர்ஃபுல்லாக வேறு இருக்கா. முன்னாடியாவது அதுக்கு வந்து ஷெல்லே இல்லாமல் இருந்தது. பட் இப்போது பார்த்தோம்னா நல்லா திக்காக க்ரே கலரில் ஷைனியாக இருக்கிற ஒரு கவசம் மாதிரி அதுக்கு ஷெல் நல்லா வளர்ந்துருந்தது. அது பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கார்பியோவும் தேலும் கிராப் இருக்கு இல்லையா, நல்லா எலாங்கேட்டான ஒரு நத்தையும் சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது நல்லா பெருசாக இருந்தது, பார்க்க அப்படி தான் இருந்தது. பட் அதுக்கு இன்னமும் தலையும் இல்லை கண்ணும் இல்லை.
அந்த ஸ்க்ரூட்ஸை வாக்கிங்க்கு இப்படி இழுத்துட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அது பயங்கரமாக வெடிக்குமா, அது வெடிக்கும் போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா 3 அடி நல்லா தூரம் போய் வேற கீழே விழுந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி படும் மோசமாக இருக்கும் அங்கே நடக்கிறத பார்க்குறதுக்கே. அந்த வீக் ஃபுல்லாக இருக்க இன்னும் ரொம்ப மோசமாக தான் போயிட்டே இருந்தது. ஹாரி எப்படி ஃபீல் பண்ணுவானா, அவன் செகண்ட் இயர் படிக்கும் போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவன் தான் எல்லாரையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான், ஸ்லிதரினோட வாரிசு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். அப்போ அவனுக்கு எப்படி ஃபீல் பண்ணானோ அதை விட இப்போ ரொம்பவே மோசமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா அப்போவாவது அவனுக்கு சப்போர்ட்டுக்கு கூட ரான் இருந்தான். இப்போ ரானும் பேசாமல் இருந்தானா, ரான் சப்போர்ட்டுக்கு இப்போ இருந்தாலாவது ஹாரிக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இப்போ யாருமே இல்லாதனால முக்கியமாக ரான் இல்லாதனால ரொம்பவே அவன் ஒரு மாதிரி லோன்லியாக ஹர்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். பட் நானாக போய் ரான் கிட்டக்க பேசவே மாட்டேன், அந்த மாதிரி அவன் டிசைட் பண்ணிகிட்டு இருந்தான். ஹஃபில் பஃப்ஸோட ஆட்டிடியூட்ஸாவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களோட ஹவுஸ்லேயே இப்போ தான் ஒருத்தவன் வந்து அவங்க ஹவுஸுக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்துருக்கான், செட்ரிக் டிகரி. ஸோ அதனால் அவங்க பிஹேவ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சமாவது ஹாரிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. பட் அட்லீஸ்ட் ராவன் கிளாவாச்சும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ராவன் கிளா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லாருமே ஒரு மாதிரி முறைச்சிட்டு ராவன் கிளாஸுமே கிரிஃபண்டோர் கூட எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமல் தான் இருந்தாங்க. பட் அவங்களுமே ஹாரி ஒரு மாதிரி கோல்டாக பார்க்குறது, ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறது அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஹாரி வந்து காப்லெட்குள்ளே எப்படி சொல்கிறது, எப்படியாவது அவனுக்கும் பேரும் புகழும் வரணுன்றதுக்காக எப்படியோ ஏதோ ஒரு சீட் பண்ணி தான் அந்த காப்லெட்குள்ளே அவன் பேரை போட்டிருக்கான். அதனால இவனுக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல, எல்லாரும் அவனை ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவனை தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தது எல்லாருமே கிரிஃபண்டோர் ஹவுஸ் ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும்தான் இருந்தாங்க. இப்போது வந்து செட்ரிக் இருக்கான்ல, அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபேன் பேஸ் அதிகமாகிட்டே போகிற மாதிரி இருந்தது. நம்ம க்ரெம்முக்கு எப்படி ஃபேன் பேஸ் எக்கச்சக்கமாக இருந்ததோ அதே மாதிரி செட்ரிக்கோட பாப்புலாரிட்டியும் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் அதிகமான மாதிரி இருந்தது. பிகாஸ் சொல்லவே வேணாம், செட்ரிக் ஆல்ரெடி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான். அவனோட ஸ்ட்ரெயிட் நோஸ், நல்லா கருப்பாக டார்க் கலரில் இருக்கிற அவனோட முடி, அவனோட கிரே கலர் ஐஸ்லாம் அவனை ரொம்பவே ஹேண்ட்ஸமாக காமிச்சிட்ருக்கும். ஸோ இப்போது க்ரெம்மு வந்த பூஸ்டில் நிறைய அந்த 6th இயர் கேர்ள்ஸ்லாம் க்ரெம்மு பின்னாடி ஃபுல்லாக ஆட்டோகிராஃப்காக பெக் பண்ணிட்டு ஓடிட்டு இருந்துச்சுங்களே, அந்த பிள்ளைங்க எல்லாருமே இப்போது செட்ரிக் பின்னாடி சைன் போட சொல்லி அவங்களோட ஸ்கூல் பேக்ஸில் சைன் போட சொல்லி லன்ச் டைமில் அவனை போட்டு தொல்லை பண்ணி பின்னாடியே துரத்திட்டு இருக்குங்க. சிரியஸ் கிட்டேருந்து இன்னும் எந்த ஒரு லெட்டரும் ரிப்ளை வரலை. ஹெட்விக்கும் சுத்தமாக ஹாரி பக்கத்தில் வரவே அது ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு தூரமாகவே தள்ளி உட்காந்துட்டு இருந்துச்சு. ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி முன்னாடி எப்போ பார்த்தாலும் ஹாரியோட டெத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ரொம்ப சர்டனாக அவன் செத்தே தீர்வான் அந்த மாதிரிலாம் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரீமாக சாம்ஸ் கிளாஸில் அது பேர் என்னது டிவினேஷன் கிளாஸில் போட்டு ஹாரியை உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. சாம்ஸ் கிளாஸில் என்ன நடக்கும்னா, ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் சம்மனிங் சாம்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாரா. அப்போ அதை ஃபுல்லாக ஹாரி தப்பாக போட்டுட்ருப்பானா. அதனால் ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் ஹாரிக்கு எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் கொடுத்துருவாரு. அவர் எப்போவுமே நெவிலுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் கொடுப்பாரு, ஏன்னா அவன் சாம்ஸ் கிளாஸில் சொதப்பிட்டே இருப்பான்ட்டு. பட் ஹாரிக்கும் இந்த தடவை எக்ஸ்ட்ராவாக நிறையா ஹோம்ஒர்க் கொடுத்துருவாரு. கிளாஸை விட்டு வெளியில் வரும்போது ஹெர்மாயினி ஹாரியை சமாதானம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஹாரி, இது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம்லாம் இல்லை, நீ உன்னோட மைண்டு வந்து வேறு இடத்துல இருக்குது, அதனால தான் உன்னால் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்குமா. பட் ஹெர்மாயினி கிளாஸில் வேறு லெவலில் அந்த சம்மனிங் சாம்ஸ் போட்டிருக்கோம். ஏதோ ஹெர்மாயினி ஒரு மேக்னெட் மாதிரி அந்த கிளாஸ்க்குள்ளே இருந்த எல்லாமே, அந்த போர்ட் டஸ்டர்ஸு, வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட்டு, லூனோஸ்கோப்ஸ் எல்லாம் ஹெர்மாயினி சம்மனிங் சாம்ஸ் போட அது பக்கத்தில் பறந்து வந்துட்டுருக்கோம். ஃப்ரைடே வந்துருமா, அன்றைக்கி ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு டபுள் போர்ஷன்ஸ் கிளாஸ் இருக்கா. அது இருக்கிறதுலே ஒரு ரொம்ப ஹாரிபிளான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எப்போவுமே போர்ஷன்ஸ் கிளாஸ் அவனுக்கு ரொம்ப டார்ச்சராக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரீம் டார்ச்சராக இருந்தது. ஹாரியும் ஹெர்மாயினியும் அந்த போர்ஷன்ஸ் கிளாஸ்க்கு போகிறதுக்காக கீழே டஞ்சன்ஸில் போய் அங்கே வெளில நின்றுட்டுருப்பாங்களா. அப்போ அங்கே எக்கச்சக்க ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸ், பொண்ணுங்க பிள்ளைங்க பசங்க எல்லோரும் நின்றுட்டுருப்பாங்களா. அவங்க வந்து அவங்களோட ரோப்ஸில் ஒரு பேட்ச் மாதிரி குத்திருப்பாங்க. ஹாரி டக்குன்னு அதை என்ன நினைப்பானா, அந்த ஸ்பூ பேட்ச் போல், அந்த SPEW பேட்ச் போல் அப்படின்னு நினைப்பான். அதுக்கப்புறம் தான் உத்து பார்த்தா அதில் ஒரு மெசேஜ் மாதிரி அந்த பேட்சில் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, சப்போர்ட் செட்ரிக் டிகரி த ரியல் ஹாக்வர்ட்ஸ் சாம்பியன், அந்த மாதிரி அவங்க பேட்ச் போட்டிருப்பாங்க எல்லாருமே. என்ன பிடிச்சிருக்கா பாட்டர் அப்படின்னு மால்ஃபாய் ஒரு மாதிரி கத்தி ஹாரியை பார்த்து பக்கத்தில் வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருப்பான். இது மட்டும் இல்லை, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவன் அந்த பேட்சை வந்து ப்ரெஸ் பண்ணுவானா. அதில் அந்த சப்போர்ட் செட்ரிக் டிகரின்னு இருந்த வார்த்தை ஃபுல்லாக மறைஞ்சு
பாட்டர் ஸ்டிங்ஸ். ஸ்டிங்ஸ்னால் தெரியும்னா அந்த நாற்றம் அடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அங்கே இருந்த ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சரியாக விழுந்து விழுந்து கத்தி கத்தி சிரிச்சிட்ருப்பாங்களா. அங்கே இருந்த எல்லாருமே அவங்களோட பேட்ச் அப்படி தொட்டு எல்லாரோட பேட்ச்லேயுமே அந்த பாட்டர் ஸ்டிங்ஸ் அந்த மாதிரி அந்த மெசேஜ் நல்லா ஷைன் ஆகி பிரைட்டாக ஒழிச்சிட்ருக்கோம். ஓ வெரி ஃபன்னி அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி சார்காஸ்டிக்காக பான்சி பார்க்கின்சன் இருக்குல்ல, ஸ்லிதரின் ஹவுஸோட பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்து எரிச்சலாக சொல்லிகிட்டு இருக்கும். ஸ்லிதரின் கேர்ள்ஸ்லாம் ஏன்னா சரியாக சிரிச்சிட்ருப்பாங்க. அதுக்காக உங்களுக்கு இதெல்லாம் கேவலமாக தெரியலையா அப்படின்னு ஹெர்மாயினி கத்திட்டு இருக்கோம். ரான் வந்து அங்கே இருந்த ஒரு சவத்தில் தான் சாஞ்சு நின்றுட்டுருப்பான் டீன் கூடயும் சீமஸ் கூடயும். அவன் சிரிக்கலாம் மாட்டான், பட் ஹாரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிற்க மாட்டான். ஹெர்மாயினி மட்டும் தான் கத்திகிட்ருக்கோம். உனக்கு ஒன்று வேணுமா கிரேஞ்சர் அப்படின்னு மேல்ஃபாய் ஒரு பேட்ச் எடுத்து ஹெர்மாயினி கிட்ட காமிச்சிட்ருப்பான். என்கிட்டக்க நிறையா இருக்குது, பட் என்னோட கையை தொட்டாத. இப்போ தான் நான் என்னோடய கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தேன். உன்ன மாதிரி ஒரு மட்டமான ரத்தம்லாம் என்னோட கையை தொட்டால் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி மேல்ஃபாய் சொல்வானா. அவ்வளோதான். ஹாரிக்கு இந்த 1 வீக் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீமாக அவன் கோவத்தில் இருந்தானா, அந்த கோவம் ஃபுல்லாக அந்த படிப்படியாக சேர்த்து அவன் மனசுக்குள்ளே போட்டு வச்சுருந்தனால இன்றைக்கி மேல்ஃபாய் அப்படி சொன்னோன்னே பயங்கரமாக வெடிச்சவனுக்கு வெளியில் வந்துடும். அடுத்து யாரும் சுதாரிக்கிறதுக்குள்ளே அவனே வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அவன் என்ன பண்ணிடுவானா, அவனோட மந்திரக்கோள் எடுத்து மேல்ஃபாய் முன்னாடி நீட்டிடுவான். அங்கே இருந்த எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்லா நகண்டு போயிடுவாங்களா. மேல்ஃபாயும் அவனோட மந்திரக்கோளை வந்து எடுத்துருவான். தைரியம் இருந்தால் என்னை அட்டாக் பண்ணு பாட்டர், இப்போ உன்னை காப்பாற்றுறதுக்கு அந்த மூடி இங்கே இல்லை அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லிட்டு இருப்பானா. அடுத்த செகண்டே ஹாரியும் சரி மேல்ஃபாயும் சரி 2 பேரும் சேமாக ஹாரி ஒரு மந்திரத்தை மேல்ஃபாய் மேலே பார்த்து போடுவான். ஃபன்னுன்குலர்ஸ் அப்படின்னு சொல்லி கத்துவானா. மேல்ஃபாயும் டென்சாகியோ அப்படின்னு பயங்கரமாக கத்துவான் ஆக்சுவலி. ஆனால் என்ன ஆயிரும்னா அவங்களோட மந்திரக்கோள் 2 பேரோட மந்திரக்கோள் வந்து ஒரு மாதிரி லைட்டு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி ஸ்பார்க் மாதிரி வருமா. மேல்ஃபாய் போட்ட மந்திரம் வந்து ஹெர்மாயினி அட்டாக் பண்ணிடும். ஹாரி போட்ட மந்திரம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த மேல்ஃபாய் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த கோயல் அட்டாக் பண்ணிடும். ஏன்னா அவனும் நகன்றுவான். மேல்ஃபாயும் ஹாரி மந்திரம் போட்டோன்னே நகன்றுவான். ஹாரியும் மேல்ஃபாய் மந்திரம் போட்டோன்னே நகன்றுவானா. ஸோ இவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்த இவங்க 2 பேர் மேலே அந்த மந்திரம் போய் அட்டாக் ஆயிரும். அவ்வளோதான். கோயல் வந்து அவனோட முகத்தை நல்லா கையை வச்சு மூடிட்டு இருப்பான். ஏன்னா அவனோட முகம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ரொம்ப அருவருப்பாக அசிங்கமாக இருக்கிற ஒரு மாதிரி பாயில்ஸாக வெடிச்சுக்கிட்டு இருந்தது. ஹெர்மாயினி அப்படியே வலியில் துடிச்சு அப்படியே கீழே அந்த இது இருக்கும்ல ஃப்ளோர், அங்கே உட்காந்துரும் அதோட முகத்தில் கையை வச்சுட்டு. ஹெர்மாயினி அப்படின்னு சொல்லி ரான் அங்கே நின்றுட்டுருப்பான்ல செவத்தில் சாஞ்சுட்டு அவன் வேகமாக ஹெர்மாயினிக்கிட்ட ஓடி வருவான் என்னாச்சுன்னு பார்க்குறதுக்கு. ஹாரி திரும்பி கீழே இருந்த ஹெர்மாயினியை பார்ப்பானா. ரான் வந்து ஹெர்மாயினியோட முகத்துலேருந்து அதோட கையை வந்து எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான். என்னன்னு பார்த்தா ஹெர்மாயினியோட பல்லு ஆல்ரெடி பயங்கரமாக பெருசாக இருக்கும். முன்னாடி இருக்க 2 பல்லு. நான் ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் புக் நான் ரீட் பண்ணும் போதே நான் சொல்லியிருக்கேன். ஹெர்மாயினியோட அப்பியரன்ஸை ஜேகே ராவ்லிங் எழுதியிருக்கும் போது அதோட முன்னாடி இருக்க 2 பல்லு நல்லா எத்திட்டு பெருசாக இருக்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அதோட முடி நல்லா காட்டுத்தனமாக அடர்த்தியாக புசுன்னு இருக்கும். ரொம்ப கேர்லியாக அந்த மாதிரி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. ஃப்ரிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மூவிஸில் அவங்க அந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க ஹெர்மாயினிக்கு அந்த மாதிரி எத்துப்பல் இருக்கிற மாதிரி. பிகாஸ் நம்ம எம்மா வாட்சன் இருக்காங்களா, அவங்க தானே ஹெர்மாயினியாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசில் அந்த ஃபர்ஸ்ட் மூவியில் அந்த எத்துப்பல் மாதிரி தான் ஒரு ஃபேக் பல்லை வச்சு நடிக்க வைப்பாங்க. பட் அதுக்கு அதை வச்சுட்டு பேச முடியாது, டைலாக் பேச முடியாததுனால அதை அப்படியே விட்டுருவாங்க. அதனால தான் மூவிஸில் இந்த சீன் வராது. பட் இந்த ஹெர்மாயினிக்கு இந்த மாதிரி எத்துப்பல் இருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன். ஸோ அது வந்து இந்த மூவியில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை காமிப்பாங்க. மேல்ஃபாய் இந்த மந்திரம் போட்டனால ஹெர்மாயினிக்கு ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவாக பெருசாக இருந்த பல்லு இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டே போக ஆரம்பிச்சிச்சு. ஏதோ பீவர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுங்களுக்கு முன்னாடி பல்லு எப்படி நீளமாக இருக்கும் அந்த மாதிரி பல்லு நீளமாக வளர்ந்துட்டு போய் ரொம்ப மோசமாகிட்டு இருந்தது. அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோட பல்லு வளர்ந்துட்டே இருந்ததா. இப்போ நல்லா நாடி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கீழே வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ரீமாக பேனிக் ஆகி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிரும். இங்கே என்ன சத்தம் அப்படின்னு ஒரு சாஃப்டாக ஒரு டெட்லியான ஒரு வாய்ஸ் வருமா. என்னன்னு பார்த்தா ஸ்னேப் கரெக்டாக வருவாரா. அங்கே அப்போ தான் அவர் வருவாரா. ஸ்லிதரின்ஸ் எல்லாரும் அவங்க சுற்றி இருப்பாங்களே, அவங்க வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே டைமில் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போது ஸ்னேப் மேல்ஃபாயை பார்த்து கையை நீட்டி எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லுவாரா.
பாட்டர் என்னை அட்டாக் பண்ணான் சார் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான். நாங்கள் 2 பேருமே ஒரே டைமில் தான் 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஹாரி கத்துவான். அது மட்டும் இல்லாமல் அவன் கோயலையும் அட்டாக் பண்ணாங்க பாருங்க அப்படின்னு நம்ம மேல்ஃபாய் கோயலை ஸ்னேப் கிட்ட காமிப்பானா. ஸ்னேப் கோயலை ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு பாய்சனஸ் ஃபங்கை ஹாஸ்பிட்டல் விங்க்கு ஃபஸ்ட்டு இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஸ்னேப் ரொம்ப காமாக சொல்வார். மேல்ஃபாய் தான் சார் ஹெர்மாயினி அட்டாக் பண்ணா அப்படின்னு ரானும் கத்துவான். இங்கே பாருங்க அப்படின்னு ரான் சொல்வானா. ஸ்னேப்பு கிட்ட ஹெர்மாயினியோட பல்ல காமிக்கணுன்றதுக்காக ரான் ஃபோர்ஸ் பண்ணி ஹெர்மாயினியோட கையை வந்து இழுத்துட்டு இருப்பான். ஏன்னா ஹெர்மாயினி அதோட வாயை மூட ட்ரை பண்ணிட்டு இருக்குமா. பட் அது மூடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த பல்லு வந்து இப்போது ஹெர்மாயினியோட ஷர்ட் காலர் இருக்குல்ல அந்த அளவுக்கு கீழே நீளமாக அதோட நெக்கு வரைக்கும் வளர ஆரம்பிச்சிடும். பான்சி பார்க்கின்சனும் மித்த அந்த ஸ்லிதரின் கேர்ள்ஸும் ஸ்னேப்புக்கு பின்னாடி நின்றுட்டு நல்லா விழுந்து சிரிச்சிட்ருக்குங்க. ஆனால் சைலண்ட்டாக சிரிச்சிட்டு ஹெர்மாயினியோட பல்ல கையை நீட்டி காமிச்சு சிரிச்சிட்ருக்குங்களா. ஸ்னேப் கீழே குனிஞ்சு ஹெர்மாயினி ஒரு மாதிரி கோல்டாக அப்படியே பார்த்து எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலையே அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாரா. அவ்வளோதான். ஹெர்மாயினிக்கு வந்து கண்ணில் ஃபுல்லாக தண்ணி எக்ஸ்ட்ரீமாக தேங்கி எந்திரிச்சு நின்று பின்னாடி பார்த்து அந்த காரிடோரில் பயங்கரமாக ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து அப்படியே ஸ்பீடாக ஓடி ஆளே மறைஞ்சிரும். அடுத்த செகண்டே அவ்வளோதான். ஹாரிக்கும் ரானுக்கும் சரியாக டென்ஷன் ஆகி 2 பேரும் பட் வந்து லக்கி என்னென்னா ஹாரியும் ரானும் சேர்ந்து பயங்கரமாக கத்துவானுங்க. ஸ்னேப்பை பார்த்து என்ன கெட்ட வார்த்தையிலலாம் கத்த ஆரம்பிச்சிடுவானுங்களா. அவனுங்க 2 பேரும் சேர்ந்து கத்துனனால ஸ்னேப்புக்கு வந்து அவனுங்க 2 பேரும் என்ன வார்த்தை சொல்கிறானுங்கன்னே புரியாது. அதனால அவனுங்க எஸ்கேப்பு. பட் பயங்கரமாக ஸ்னேப்பை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடுவானுங்க 2 பேருமே. ஓ அப்படியா அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி சில்கியஸ்டான ஒரு வாய்ஸில் பேசுவார். 50 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் கிரிஃபண்டோர். உங்கள் 2 பேர்த்துக்குமே டிடென்ஷன் தனித்தனியாக இருக்குது. இப்போ ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் உள்ளுக்குள்ளே வரலன்னா 1 வீக்குக்கு நான் உங்களுக்கு டிடென்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிடுவார். ஹாரியும் ரானும் இந்த கிளாஸ்க்குள்ளே நடந்து போவாங்களா. 2 பேர்த்துக்குமே உச்சக்கட்டத்தில் கோவம் இருக்கும். ஹாரிக்கெலாம் ஸ்னேப்பை வந்து ஏதாச்சும் ஒரு கேவலமான சாபம் விட்டு ஏதாவது பண்ணிடணும் அந்த மாதிரிலாம் அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவம் இருக்கும். அந்த ஒரு செகண்ட் என்ன நினப்பானா ரானும் ஹாரியும் திரும்ப பழைய மாதிரி நார்மல் ஆகிட்டாங்க போல், சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க போல் அப்படின்னு நினப்பான். ஆனால் ஹாரி ஒரு டேபிளில் வந்து உட்காருவானா. அவன் கூட வந்து உட்காராம சீமஸ் கூடயும் டீன் கூடயும் போய் உட்காந்துருவான். ஹாரி மட்டும் தனியாக உட்காந்துட்ருப்பான். பட் எக்ஸ்ட்ரீமாக 2 பேர்த்துக்குமே ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கும். ஹாரிக்கு வந்து கிளாஸில் அங்கே வந்து உட்காந்த உடனே ஸ்னேப்பை பார்த்துட்ருப்பானா. அந்த குருஷேட்டியஸ் கர்ஸ் மட்டும் எப்படி போடணுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் இவர் மேலே அந்த கர்ஸை போடுவேன். அந்த மாதிரிலாம் அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவம் வந்துட்டுருக்கும். ரொம்ப கோவத்தில் இருப்பான் அவர் ஹெர்மாயினி அப்படி சொல்லிட்டாருன்ட்டு. ஆன்டிடோட்ஸ் அப்படின்னு ஸ்னேப் கேட்பார். எல்லாரையும் பார்த்து சொல்வார். இந்நேரம் நீங்கள் எல்லாருமே நான் சொன்ன ஆன்டிடோட்ஸ்க்கான ரெசிபீஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணுமே. நல்லா உட்காந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களில் நான் யாரை வேணால் சூஸ் பண்ணுவேன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அப்படியே ஹாரியை தான் பார்ப்பார். ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஸ்னேப் இப்போ என்ன நினச்சிட்ருக்காருன்னு. கண்டிப்பாக இப்போ அவர் என்ன தான் பாய்சன் பண்ண போகிறாரு, பாய்சன் பண்ணி அந்த ஆன்டிடோடை வந்து டெஸ்ட் பண்ண போகிறாருன்னு ஹாரி அப்படியே யோசிச்சுட்ருப்பானா. கரெக்டாக இப்போ என்ன ஆகுனா அந்த டஞ்சன் டோர் இருக்குல்ல அது வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தா உள்ளுக்குள்ளே காலின் க்ரீவ் இருக்கான்ல அவன் வந்து அப்படியே எட்டி பார்த்துட்ருப்பான். ஹாரியை பார்த்து நல்லா ஈன்னு சிரிச்சிட்டு இருப்பானா. ஸ்னேப்போட டெஸ்க்கை பார்த்து அவன் நடந்து வந்துட்டுருப்பான். எஸ் அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி சொல்லுவாரா. ப்ளீஸ் சார் நான் ஹாரி பாட்டரை என் கூட மேலே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு காலின் ஸ்னேப் கிட்ட சொல்லுவான். ஸ்னேப் அப்படியே கீழே காலினை பார்ப்பாரா. இப்போது காலினோட நல்லா ஈகராக இருந்த ஃபேஸ் வந்து அப்படியே அமைதியாக ஆயிரும். போர்ஷன்ஸ் கிளாஸ் முடிய இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வருவான் அப்படின்னு ஸ்னேப் காலினை பார்த்து சொல்லுவாரா. சார் மிஸ்டர் பேக்மேன் தான் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு காலின் ரொம்ப நர்வஸாக சொல்லுவான். எல்லா சாம்பியன்ஸுமே வரணுமா, அவங்கள ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க அப்படின்னு காலின்னு சொல்லுவானா. ஹாரிக்கு அவ்வளோதான் ரொம்ப நொந்து போயிடுவான். இந்த வார்த்தையை ஏன்டா வந்து இங்கே சொல்கிற அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு இருக்கும். ஏற்கனவே அவன் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பான்ல. ஏற்கனவே நம்மளோட நேம் அதில் போடவே இல்லை, ஆனால் எல்லோரும் நம்ம தான் போட்டோன்னு நினச்சிட்ருக்காங்கன்னு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வார்த்தையை கேட்க அவனுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பேர்டனாக அவன் ஃபீல் பண்ணிகிட்ருப்பானா. திரும்பி ரானை பார்ப்பான். ரான் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டான், மேலே சீலிங்கை பார்த்துட்ருப்பான். வெரி வெல் அப்படின்னு ஸ்னேப் வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக சொல்வார். பாட்டர் உன்னோட எல்லா திங்ஸையும் இங்கேயே விட்டுட்டு நீ மேலே போ, நீ முடிச்சுட்டு இங்கே வந்து அந்த ஆன்டிடோட கண்டிப்பாக நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்னேப் சொல்வாரா.
ப்ளீஸ் சார், ஹாரி அவனோட எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு மேலே வர சொன்னாங்க அப்படின்னு காலின் சொல்வானா. எல்லா சாம்பியன்ஸும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கோமேனே, சரி ஓகே பாட்டர், ஒழுங்கா அவனோட பேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு ஸ்னேப் பயங்கரமாக கத்துவார். ஹாரி அவனோட பேக் எடுத்துகிட்டு காலின் கூட வெளியில் வந்துடுவானா. காலின் ரொம்ப இப்போது ஹாரியை ஒரு மாதிரி ஈகராக பார்த்துட்டே பேசிட்டு வந்துட்டுருப்பான். சூப்பராக இருக்குல்ல ஹாரி, நீ சாம்பியனாக இருக்கிறது அப்படின்னு காலின் ஹாரிக்கிட்ட ரொம்ப ஈகராக ஹாப்பியாக பேசிட்டு வந்துட்டுருப்பானா. ஆமாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி காலின், எதுக்காக என்னோடய ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு ஹாரி காலின் கிட்ட கேட்பானா. டெய்லி ப்ராஃபிட்காக நான் நினைக்கிறேன் அப்படின்னு காலின் சொல்லுவான். சுத்தம் அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி டல்லாக சொல்லுவான். இதை தான் நான் வரவே கூடாதுன்னு நினச்சேன், இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிக பப்ளிசிட்டி அப்படின்ற மாதிரி ஹாரி முடங்கிக்கிட்டே வந்துட்டுருப்பான். குட் லக் அப்படின்னு காலின் சொல்லிவிட்டு என்ட்ரன்ஸ் ஹால் பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி ஒரு ரைட் சைடில் இருந்த ஒரு சின்ன கிளாஸ் ரூமை கையை காமிச்சிட்டு காலின் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவானா. ஹாரி அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போவான். அது எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ரூமாக தான் இருக்கும். அங்கேருந்து டெஸ்கெல்லாம் வந்து ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வால்கிட்ட தள்ளி போட்டிருப்பாங்க. பட் 3 டெஸ்க் மட்டும் அங்கேருந்து பிளாக் போர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கும். அந்த பிளாக் போர்டை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல்லாக நல்லா நீளமாக வெல்வெட் துணி இருக்குல்ல, அதை வச்சு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 5 சேர் மட்டும் அந்த டெஸ்க்குக்கு பின்னாடி இருக்குமா, அதையும் நல்லா வெல்வெட் போட்டு நல்லா அந்த டெஸ்க்கையும் நல்லா கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம லூடோ பேக்மேன் இருக்கார்ல, அவர் அங்கே உட்காந்துருப்பார். நல்லா மெஜெண்டா கலரில் ரோப்ஸ் போட்டுட்டு ஒரு லேடியும் உட்காந்துருப்பாங்களா. அந்த லேடி கூட லூடோ பேக்மேன் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். ஹாரி இது வரைக்கும் அந்த லேடியை பார்த்ததே கிடையாது. விக்டர் க்ரம் ஆஸ் யூஷுவல் ஒரு மாதிரி சல்க் பண்ணிட்டு, எப்போவுமே அவன் எப்படி இருப்பான்னா ரொம்ப அமைதியாக இருப்பான். லாஸ்ட்டு டைம் ஹாரி விக்டரை பார்க்கும்போதுமே அவன் அப்படி தான் இருப்பான், ஒரு மாதிரி அமைதியாக எதுவுமே பேசாமல் என்னடா இது அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருப்பான். அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் அந்த கிளாஸ் ரூமில் ஒரு கார்னரில் யாருக்கிட்டையும் பேசாமல் அமைதியாக அவன் நின்றுட்டுருப்பான், ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு. செட்ரிக்கும் ஃப்ளேரும் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்களா. ஃப்ளேர் வந்து முன்னாடி பார்த்ததுக்கு இப்போது ரொம்பவே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஹாரிக்கு. பிகாஸ் ஃப்ளேர் விடாமல் அதோட முடிய அத்தனை தடவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதோட முடி ரொம்ப அழகாக நல்லா சில்வர் கலரில் ஷைன் ஆகிட்ருக்குமா. ஸோ அது அத்தனை தடவை அது முடிய இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பிட்டு ஃப்ளிப் பண்ணிட்டு இருக்கிறனால அங்கேருந்த வெளிச்சம் பட்டு பட்டு கூட கொஞ்சம் அதோட முடி சரியாக அழகாக தெரிஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் அந்த ரூமில் இன்னொன்று ஒரு இடத்துல ஒரு ஆள் நின்றுட்டுருப்பார். அவரோட கையில் நல்லா பெரிய பிளாக் கலரில் கேமரா இருக்கும். அதுலேருந்து ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மோக் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் ஓரக்கண்ணால் ஃப்ளேரை விடாமல் பார்த்துட்டே இருப்பார். பேக்மேன் ஹாரியை பார்த்த உடனே வேகமாக எந்திரிச்சு வந்து, நம்மளோட 4th சாம்பியன் வந்துட்டாங்க, உள்ளவா ஹாரி உள்ளவா, எதுக்கும் ஒரி பண்ணிக்காத, சும்மா பேண்ட் வெயிங் செரிமனி தான், ஜட்ஜஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா. பேண்ட் வெயிங்க அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி நர்வஸாக என்னன்னு கேட்பான். அது ஒன்றும் இல்லை ஹாரி, உன்னோட பேண்டு வந்து மந்திரக்கோள் நல்லா ஃபுல்லாக ஃபங்க்ஷனலாக இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லையான்ட்டு நாங்கள் செக் பண்ணுவோம். பிகாஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற எல்லா டாஸ்க்லேயுமே உங்கள் மந்திரக்கோள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூல். ஸோ அதை கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும்ல. எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் மேலே டம்பிள்டோர் கூட இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க. அது முடிஞ்சோடனே ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட்டும் இருக்குது. இதுதான் ரீட்டா ஸ்கீட்டர். டெய்லி ப்ராஃபிட்டில் இங்கே நடக்கிற டோர்னமெண்ட்டை பற்றி எழுத போகிறாங்க, ஒரு சின்ன பீஸாக எழுத போகிறாங்க அப்படின்ற மாதிரி லூடோ பேக்மேன் அங்கே அந்த மெஜெண்டா ரோப்ஸ் போட்டிருக்க லேடியை பார்த்து கை காமிச்சு சொல்லுவாரா. சின்னதாலாம் இல்லை லூடோ அப்படின்னு ரீட்டா ஸ்கீட்டர் ஹேரியை விடாமல் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களோட ஹேர் இருக்கு இல்லையா, அது நல்லா சுருட்ட முடியாக இருக்கும். அவங்களோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஹெவியாக ஜாலைன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அவங்க நல்லா நிறைய ஜுவல்லரி போட்டிருப்பாங்களா, ரொம்ப நல்லா பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி ஜுவல்லரி போட்டிருப்பாங்க. அவங்களோட ஃபிங்கர்ஸில் அவங்களோட கையில் வந்து நல்லா க்ரொக்கடைல் ஸ்கின்னில் செஞ்ச ஒரு ஹேண்ட்பேக்கை பிடிச்சிருப்பாங்க. அவங்க நெயில்ஸ்லாம் நல்லா 2 இன்ச்சுக்கு நீளமாக கிரிம்சன் கலரில் நெயில் பாலிஷ் மாதிரி போட்டு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாரிக்கிட்ட நான் கொஞ்சம் சின்னதாக பேசிக்கலாமா அப்படின்னு அவங்க பேக்மேன் கிட்ட கேட்பாங்களா. ஆனால் அவங்க பேக்மேன் கிட்ட கேட்க தான் செய்வாங்க, பட் அவங்க கண்ணு ஃபுல்லாக விடாமல் ஹாரியை தான் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. யங்கஸ்ட் சாம்பியன் வேறையா, ஸோ ஏதாச்சும் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. சர்டைன்லி அப்படின்னு பேக்மேன் எல்லாம் கத்தி கத்தி பேசிகிட்டு இருப்பார். ஹாரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி யோசிப்பானா.
லவ்லி அப்படின்னு ரீட்டா ஸ்கீட்டர் பிடிச்சி அடுத்த செகண்டே ஹாரியை வேக வேகமாக அவனோட தோளில் கையை போட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு நம்ம எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன், இதை என்ட்ரன்ஸ் ஹால் பக்கத்தில் தான் ஒரு சின்ன ப்ரூம் வைக்கிற ஒரு கிளாசட் மாதிரி இருக்கும், ஒரு வேட்ரோப் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. இங்கே நல்லா காசியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சத்தமாக இருக்குது, என்னால் உங்ககிட்ட பேச முடியாது ஹாரி அதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வாளியை வந்து கவுத்தி போட்டு வச்சுருப்பாங்களா, அதில் ரீட்டா ஸ்கீட்டர் உட்காந்துட்டு ஹாரி அங்கே வந்து நிறைய குப்பையாக இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் அங்கே தானே ஃபுல்லாக ப்ரூம் ஸ்டிக்காக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அவனை வேகமாக பிடிச்சி கீழே தள்ளி விடுவாங்க. எங்கே அப்படின்னு அவங்க ரீட்டா ஸ்கீட்டர் அவங்களோட ஹேண்ட்பேக்கில் ஓப்பன் பண்ணி என்னத்தையோ தேடிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் கை நிறைய கேண்டில்ஸ் எடுப்பாங்க. தென் அவங்களோட மந்திரக்கோலை வச்சு ஒரு ஃப்ளிக் பண்ணுவாங்களா, அந்த கேண்டில் வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ தான் அவங்க 2 பேரும் உட்காந்துருக்கதே அங்கே தெரியும், ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அவங்க நல்லா கதவை மூடிடுவாங்களா. அதனால ஹாரி உனக்கு ஓகேனா நான் குவிக் கோட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாமா, நான் அதை யூஸ் பண்ணேன்னா உங்ககிட்ட நான் ஃப்ரீயாக நார்மலாக பேசுவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். ரீட்டா ஸ்கீட்டர் நல்லா ஒரு மாதிரி நல்லா ஸ்மைல் பண்ணுவாங்களா. ஹாரி வந்து அவங்க ஸ்மைல் பண்ணோடனே அவங்களோட பல்லு வந்து 3 பல்லு நல்லா தங்கப்பல் கோல்டு தீத்து இருக்குல்ல, அது இருக்கிறத அவன் கவுண்ட் பண்ணுவான். அவங்க வேகமாக அவங்களோட crocodile பேக்குக்குள்ளேருந்து ஒரு ஆசிட் க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு குவில்லை எடுப்பாங்க. இறகு பேனா இருக்குல்ல, அதை எடுப்பாங்க. அதை தான் அவங்க குவிக் கோட் ஸ்குவில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ஒரு ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட்டை எடுப்பாங்க. அவங்க அந்த குவில்ல அந்த பார்ச்மெண்ட் மேலே ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைப்பாங்களாம். அதுவும் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நின்றுட்டுருக்குமா. டெஸ்டிங், என்னோட பேர் ரீட்டா ஸ்கீட்டர், டெய்லி ப்ராஃபிட் ரிப்போர்ட்டர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஹாரி வந்து அந்த குவில்லை பார்ப்பான். என்னன்னா த மொமெண்ட் ரீட்டா ஸ்கீட்டர் அப்படி பேச ஆரம்பித்தோடனே அந்த குவில் வேகமாக எழுத ஆரம்பிக்கும் அந்த பார்ச்மெண்ட்டில். அட்ராக்டிவ் பிளண்டி ரீட்டா ஸ்கீட்டர், வயசு 43, எப்போவுமே அவங்க எல்லாமே சாவேஜாக தான் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் அது எழுதும். அந்த மாதிரி அந்த பார்ச்மெண்ட்டில் அது எழுதிட்டுருக்கோம் அவ்வளோ சீக்கிரமாக. லவ்லி அப்படின்னு ரீட்டா ஸ்கீட்டர் சொல்லிவிட்டு அந்த எழுதுச்சில் அந்த டாப் பீஸ், அந்த பார்ச்மெண்ட்டில் அந்த டாப் பீஸை கிழிச்சு அவங்களோட பேக்குள்ளே வச்சுட்டு அந்த மிச்ச பார்ச்மெண்ட்டை எடுத்து அவங்க திரும்பவும் ஹாரி கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹாரி, ட்ரைவிஸார்ட் டோர்னமெண்ட்டில் எதுக்காக நீ என்டர் ஆகணும்னு டிசைட் பண்ண அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. ஹாரி வந்து எதுவுமே பேச மாட்டான், ஏன்னா அந்த குவில் தானாக எழுதிட்டுருக்கும் இல்லையா, அதனால அது டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்படின்னு தான் சொல்லுவானா. பட் அந்த குவில் வந்து எழுதிட்டே இருக்கும். நெத்தியில் ஒரு அசிங்கமான ஒரு தழும்பு, வாழ்க்கையில் ஒரு ட்ராஜிக்கான பாஸ்ட்டு, இதெல்லாம் இருந்தும் ஹாரியோட சார்மிங்கான ஃபேஸ் இந்த விஷயத்தெல்லாம் மறைக்குது அப்படின்ற மாதிரி அது என்னென்னமோ எழுதிட்டு போயிட்டுருக்குமா. ஹாரி அதை பார்த்துட்டே இருப்பான். அந்த குவில்லை இக்னோர் பண்ணிடு ஹாரி. சரி சொல்லு, எதுக்காக நீ டோர்னமெண்ட்டில் என்டர் ஆகணும்னு டிசைட் பண்ண அப்படின்னு அவங்க திரும்ப கேட்பாங்களா. நான் அதுக்குள்ளே என்டர் ஆகவே இல்லை, அந்த காப்லெட் ஆஃப் ஃபயருக்குள்ளே எப்படி என் பேர் வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா நான் அதை போடவே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ரீட்டா ஸ்கீட்டர் அப்படியே அவங்களோட ஐப்ரோஸை நல்லா இப்படியே உயர்த்தி பார்த்துட்ருப்பாங்க. கமான் ஹாரி, எதுக்காக தேவையில்லாமல் பயப்படுற, நீ என்டர் ஆகிட்ட அவ்வளோதான், இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லு. நம்மளோட ரீடர்ஸ்க்கெலாம் உன்ன மாதிரி நல்லா ரிபல் பண்ணுற பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. பட் நான் தான் சொல்கிறேன்ல, நான் அதில் என்டரே ஆகலை, எனக்கு எப்படி அதில் அப்படின்னு ஹாரி திரும்பவும் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருப்பானா. சரி அதை விடு, வரப்போகிற டாஸ்க்கை பற்றி நீ என்ன நினைக்கிற, எக்ஸைட்டடாக இருக்கியா இல்லை நர்வஸாக இருக்கியா அப்படின்னு ரீட்டா ஸ்கீட்டர் கேட்பாங்க. நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இதுக்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண சாம்பியன்ஸ்லாம் இறந்துருக்காங்க, அதை பற்றி நீ எதுவும் நினச்சி பார்த்தியா அப்படின்னு ரீட்டா ஸ்கீட்டர் ரொம்ப பிரிஸ்காக கேட்டுட்ருப்பாங்களா. இந்த வருஷம் நல்லாவே சேஃபாக இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. அந்த குவில் வேகமாக அந்த பார்ச்மெண்ட்டில் பயங்கர ஸ்பீடாக என்னென்னமோ எழுதிட்டு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நீ ஆல்ரெடி சாவை ஃபேஸ் பண்ணியிருக்க, ஸோ உனக்கு பயம்லாம் இருக்காது, ஆனால் அது உன்னை ஏதாவது அஃபெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு ரீட்டா ஸ்கீட்டர் கேட்பாங்களா. ஹாரி வந்து இப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து இப்போ என்ன ஆகும்னா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை பாஸ்டில் நடந்த அந்த ட்ராமானால தான் நீ உன்னை வந்து இப்போ நல்லா பெருசாக ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறியா, அதனால தான் உன்னோட நேம் அதுக்குள்ளே நீ போட்டியா, உன்னோட அந்த ஃபேம் வந்து மறைஞ்சிடக்கூடாது, யாரும் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக திரும்ப நீ ஃபேமில் இருக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணியா, அதனால தான் ட்ரைவிஸார்ட் டோர்னமெண்ட்குள்ளே போகணுன்னு உனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆச்சா அப்படிலாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா. நான் தான் சொல்கிறேன்ல, நான் அதுக்குள்ளே என் பேரை போடலை அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி சொல்லிகிட்டு இருப்பான். உங்கள் அம்மா அப்பா உனக்கு ஞாபகம் இருக்கா ஹாரி அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, விடாமல் ஹாரி வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே
வேகமாக அவங்க கொஷின் கேட்டுட்ருப்பாங்க. ஒரு சில ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, நம்மளே நிறையா பேரை பார்க்குறோம். கொஞ்சம் கூட ஒரு எத்திக்கலாகவே பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஸ்டூப்பிட் மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க, கேட்டுட்ருப்பாங்க. சம்மந்தமே இல்லாத கொஷின்ஸ்லாம் கேட்டுட்ருப்பாங்களே, அதே மாதிரி தான் ரீட்டா ஸ்கீட்டர் விசார்டிங் வேர்டில் ரீட்டா ஸ்கீட்டரும். நீ இந்த ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறத நினச்சி உன்னோட பேரண்ட்ஸ் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க? பெருமைப்படுவாங்களா, இல்லை கவலைப்படுவாங்களா, இல்லை கோவப்படுவாங்களா அப்படின்னு ரீட்டா ஸ்கீட்டர் கேட்பாங்களா? ஹாரிக்கு வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எரிச்சலாக ஆரம்பிச்சிடும். இறந்து போன அவங்க பேரண்ட்ஸ் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஹாரிக்கு எப்படி தெரியும்? அதை வந்து அவன் ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்துட்ருப்பானா. அப்போ அந்த கில்ல என்ன எழுதிட்டுருக்கணும், அந்த கில்ல அந்த பார்ச்மெண்ட்டில் என்ன எழுதிட்டுருக்குன்னா, அவனோட பச்சை கலர் கண்ணில் இப்போது கண்ணீர் தேங்கி வர ஆரம்பிச்சிருச்சு அவனோட பேரண்ட்ஸை பற்றி பேச ஆரம்பித்தோன்னே அப்படின்னு அது பாட்டுக்கு எழுதிட்டுருக்குமா. நான் ஒன்றும் அழுகலைங்க அப்படின்னு ஹாரி செம்ம எரிச்சலாக கத்திகிட்ருப்பான். ரீட்டா ஸ்கீட்டர் அடுத்து இன்னொன்று ஒரு கொஷின் கேட்குறதுக்குள்ளே அந்த ப்ரூம் ஸ்டிக் வச்சுருந்த அந்த கபோர்ட் இருக்கும்ல, இவங்க உட்காந்துருந்த அந்த கபோர்டோட டோர் வந்து ஓப்பன் ஆகுமா. என்னன்னு பார்த்தா நம்ம ஆல்பஸ் டம்பிள்டோர் இருக்கார்ல, அவர் அங்கே நின்றுட்டுருப்பார். அந்த கபோர்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நல்லா புகுந்து வந்துட்டுருப்பார். டம்பிள்டோர் அப்படின்னு ரீட்டா ஸ்கீட்டர் ஒரு மாதிரி கத்துவாங்களா. அடுத்த செகண்டே நல்லா ஆசிட் க்ரீன் கலரில் இருந்த அந்த குவிக்வேர்ட்ஸ் குவில் இருக்கு இல்லையா, அது அப்படியே மறைஞ்சிரும். அந்த பார்ச்மெண்ட்டும் மறைஞ்சிரும். ஹாரி வந்து பார்ப்பான். ரீட்டா ஸ்கீட்டர் வேகமாக அவங்களோட அந்த குரோக்கடைல் ஸ்கின்ல செஞ்ச ஹேண்ட்பேக்கை வேகமாக மூட ட்ரை பண்ணிட்டு இருக்கதை ஹாரி பார்ப்பான். எப்படி இருக்கீங்க டம்பிள்டோர் அப்படின்னு ரீட்டா ஸ்கீட்டர் வேகமாக எழுந்திரிச்சு டம்பிள்டோருக்கு கை கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்களா. நான் லாஸ்ட்டாக சம்மரப்போ எழுதின இன்டர்நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி என்னோட அந்த நியூஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்களா. ஆமாம் பார்த்தேன், ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு டம்பிள்டோர் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருப்பாரு. காமாக தான் சொல்லிகிட்ருப்பாரு. அவரோட ஐஸ்லாம் எப்பவும் போல் நல்லா ட்விங்கிள் ஆகிக்கிட்டு இருக்கும். அதுவும் பர்டிகுலராக நீங்கள் என்னை பற்றி நான் ஒரு சரியான வயசான முட்டாளுன்னு சொன்னதை வந்து ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. உங்களோட ஐடியாஸ்லாம் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் டம்பிள்டோர் அந்த பாயிண்ட்டை நான் எழுதினேன் அப்புறம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டே இருப்பாங்களா. உங்களோட ரூட்னஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரீசனிங்கெலாம் நான் அப்புறமேட்டு நல்லா சந்தோஷமாக உட்காந்து நிம்மதியாக கேட்குறேன். பட் இப்போது சாம்பியன்ஸோட வேன்ஸ் எல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹாரியை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா. ஹாரிக்கு அப்பா தப்பிச்சோண்டா சாமின்ற மாதிரி இருக்கும். தென் அவங்க அந்த ரூம்குள்ளே போவாங்களா. இப்போ அந்த டெஸ்கில் வந்து அந்த 4 பேருமே உட்காந்துருப்பாங்க. லைக் லூடோ பேக்மேன் இருப்பாங்க, ப்ரொஃபஸர் கேரக்ராஃப் இருப்பாங்க, மேடம் மேக்ஸிமி இருப்பாங்க. இப்போ டம்பிள்டோரும் அங்கே போய் உட்காந்துப்பாங்களா. அண்டு அங்கே இருக்க சேர்ஸில் வந்து ஃப்ளேர், டெலக்கோர், செட்ரிக், க்ரம் உட்காந்துருப்பாங்க. ஹாரியும் அமைதியாக போய் செட்ரிக் பக்கத்தில் உட்காந்துப்பான். ஸோ இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் ஆலிவாண்டர் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. 4 ஜட்ஜஸோட பேனலில் 5ஆவது ஜட்ஜாக இன்றைக்கி அவரும் தான் இருப்பார். ஏன்னா அவர் தான் உங்களோட வேண்டெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ண போகிறாரு, கரெக்டாக இருக்கான்னு அப்படின்னு நம்ம டம்பிள்டோர் சொல்லுவாங்களா. பார்த்தா அந்த ரூம்குள்ளே ஆலிவாண்டர் வருவார். ஹாரி திரும்பி பார்ப்பான். ஹாரி ஆல்ரெடி மிஸ்டர் ஆலிவாண்டரை மீட் பண்ணியிருக்கான். 3 வருஷத்துக்கு முன்னாடி டயகனலியில் ஹாரி அவர்கிட்ட இருந்து தான் மந்திரக்கோலை வாங்குவான். அவரோட கடையிலேருந்து தான் மந்திரக்கோலை வாங்குவான். மேடம் டெலக்கோர் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு மிஸ்டர் ஆலிவாண்டர் கூப்பிடுவாரா. அவர் அந்த ரூமோட அந்த சென்டரில் நிற்பாங்க. அந்த எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சுல, அங்கே மிஸ்டர் ஆலிவாண்டர் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க கூப்பிட்டோன்னே ஃப்ளேர் இருக்குல்ல, அதுவும் அதோட சேர்லேருந்து எந்திரிச்சு போய் மிஸ்டர் ஆலிவாண்டர் பக்கத்தில் நின்று அவர்கிட்ட அதோட மந்திரக்கோலை கொடுக்கும். ஆலிவாண்டர் அதை வாங்கிட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஃப்ளிக் பண்ணுவாரா. பார்த்தா அதுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி நல்லா பிங்க் அண்ட் கோல்டன் கலரில் ஸ்பார்க்ஸாக வெளியில் வரும். தென் அவரோட கையில் 2 கையிலையுமே அதை பிடிச்சிட்டு நல்லா கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி கேர்ஃபுல்லாக எக்ஸாமைன் பண்ணிகிட்ருப்பார். எஸ் அப்படின்னு அவர் குவாய்ட்டாக சொல்லுவார். 9.5 inch இன்ஃப்ளெக்சிபிள் ரோஸ்வுட்டில் செஞ்சது அண்ட் இதுக்குள்ளே ஓ மை காட் அப்படின்னு அவர் சொல்வார். ஆமாம், அதில் வீலாவோட தலைமுடியிலேருந்து எடுத்த ஒரு முடி இருக்குது அப்படின்னு ஃப்ளேர் சொல்லும். அது எங்கள் கிராண்ட்மதரோடது அப்படின்னு சொல்லுமா. ஸோ அப்போ தான் ஹாரிக்கு புரியும். இப்போ உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே ரான் சொல்லுவான்ல, உண்மையாகவே அது ஒரு நார்மலான பொண்ணே கிடையாது, வீலாவாக தான் இருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிகிட்டே இருப்பான் ஃப்ளேரை பார்த்ததுலேருந்து. ஆனால் அது லைட்டாக உண்மையாக தான் இருக்கும். ஃப்ளோரோட ஜீனில் வீலாஸோட ஜீனும் இருக்கும். பிகாஸ் அவங்களோட பாட்டி இருக்காங்களே, அவங்க அம்மாவோட அம்மா வந்து உண்மையாகவே ஒரு வீலா தான். அவங்க அம்மா வந்து ஹாஃப் வீலாவாக இருப்பாங்க. லைக் அவங்க பாட்டி வந்து வீலா, பட் அவங்க தாத்தா வந்து ஒரு ஹியூமன் தான்.
ஸோ அவங்க அம்மா வந்து ஹாஃப் வீலா, அவங்க அப்பா வந்து நார்மல் ஹியூமன் தான். அதனால தான் ஃப்ளேரும் வந்து வீலாவோட அந்த ஜீன் இருக்கிறனால ரொம்பவே அழகாக இருக்கும். இதை ரான் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஹாரி அவனோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பானா. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வரும், நம்ம தான் ரான் கூட பேசுகிறதே இல்லையே அப்படின்னு. எஸ் எஸ் அப்படின்னு மிஸ்டர் ஆலிவண்டர் சொல்லிட்டு இருப்பாரா. இது வரைக்கும் வீலாவோட தலைமுடியை நானே எந்த ஒரு மந்திரக்கோள்லையும் யூஸ் பண்ணது கிடையாது. பிகாஸ் அது டெம்பரரியாக யூஸ் பண்ணுற மந்திரக்கோளுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும். பட் இது உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மிஸ்டர் ஆலிவண்டர் சொல்லி அந்த மந்திரக்கோளை வந்து ஃபுல்லாக அவரோட ஃபிங்கர்ஸை வச்சு தடவி பார்த்துட்டே இருப்பார். ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா, இல்லைனா ஏதாவது பம்ப்ஸ் இருக்கா அப்படின்னு. தென் அது பக்கத்தில் வாய்க்கிட்டக்க அதை வச்சு ஆர்ச்சேடியஸ் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த மந்திரக்கோள்லேருந்து ஃப்ளார்ஸாக இருக்குல்ல, அதெல்லாம் பர்ஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கும் அந்த வேண்டோட டிப்லேருந்து. வெரி வெல் இது நல்லா ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மிஸ்டர் ஆலிவாண்டர் சொல்லி அந்த மந்திரக்கோளை ஃப்ளேர்கிட்டே கொடுத்துடுவார். மிஸ்டர் டிகரி இப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாரா. செட்ரிக் எந்திரிச்சு மிஸ்டர் ஆலிவாண்டர் கிட்ட போவானா. ஃப்ளேர் பாஸ் பண்ணும்போது செட்ரிக்கை பார்த்து சிரிச்சுட்டு அது போய் அதோட சேரில் உட்காந்துக்கும். செட்ரிக் போய் அவனோட அந்த மேஜிக்கல் வேண்டை மிஸ்டர் ஆலிவாண்டர் கிட்ட கொடுப்பான். ஓ, இது நான் பண்ணது தானே அப்படின்னு மிஸ்டர் ஆலிவாண்டர் அந்த வேண்டை தொட்ட உடனே அவர் கண்டுபிடிச்சிடுவார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இதுக்குள்ளே நல்ல ஃபைனான மேல் யூனிகார்னோட டெய்லிருந்து பிடுங்கப்பட்ட ஒத்த முடி இருக்குது. இதை பிடுங்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பார். 12.25 inch ஃபைனான கண்டிஷனில் தான் இருக்குது. இதை எப்போவும் கரெக்டாக ட்ரீட் பண்ணுறியா அப்படின்னு அவர் கேட்பார். ரெகுலராக நீ ட்ரீட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. நேற்று நைட் தான் பாலிஷ் போட்டேன் அப்படின்னு செட்ரிக் சிரிச்சுட்டே சொல்லுவான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து அப்போ குடிஞ்சு அவனோட மேஜிக்கல் வேண்டை பார்ப்பானா. அதில் ஃபுல்லாக அவனோட கைரேகையாக இருக்கும். வேகமாக அவனோட ரோப்ஸ் எடுத்து அவனோட மேஜிக்கல் வேண்டை போட்டு தொடச்சிட்ருப்பான். செட்ரிக் போய் அவனோட சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் மிஸ்டர் ஆலிவாண்டர் க்ரெம்மை கூப்பிடுவாரா. க்ரெம் எப்பவும் போல் ஒரு மாதிரி அவன் எப்போவுமே ஸ்கவுல் பண்ணிகிட்டே இருப்பானா. லைக் முகத்தை வந்து ஒரு மாதிரி கோவமாக இருக்கிற மாதிரியே முகத்தை ஒரு சிடுன்னு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரியே வச்சுருப்பானா. எந்திரிச்சு வந்து அமைதியாக நின்று மிஸ்டர் ஆலிவாண்டர் கிட்ட அவனோட மந்திரக்கோளை கொடுப்பானா. அவரை அதை எடுத்து தூக்கிட்டு எக்ஸாமின் பண்ணி ஊற்று பார்த்துட்ருப்பாரு. இது கிரெகோவிச்சோட க்ரியேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிஸ்டர் ஆலிவாண்டர் சொல்வாரா. க்ரெம் வந்து ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான். நல்ல ஒரு ஃபைனான பேண்ட் மேக்கர், பட் அவரோட ஸ்டைல் வந்து என்னை விட கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா ஊற்று பார்த்துட்ருப்பாரு. இதுக்குள்ளே ஹார்ன்பீமும் ட்ராகன் ஹார்ட் ஸ்ட்ரிங்கும் இருக்குது அப்படின்னு அவர் க்ரெம்மை பார்த்து சொல்வாரா. க்ரெம்மை ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான். நல்ல ரிஜிடாக தான் இருக்குது, 10 1/4 inch அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மந்திரக்கோளை லைட்டாக ஃப்ளிப் பண்ணுவாரா. ஆவியோஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த மந்திரக்கோள்லேருந்து ஏதோ கன்னுக்குள்ளேருந்து வெளியில் பிளாஸ்ட் ஆகும்ல நெருப்பு, அந்த மாதிரி நெருப்பு வர மாதிரி வெளியில் வந்து அதுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி குட்டி குட்டியாக பேர்ட்ஸாக பறந்து அப்படியே வெளியில் விண்டோக்கு வெளியில் பறந்து போயிட்டுருக்குங்க. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஆலிவாண்டர் க்ரெம் கிட்டக்க அவனோட மந்திரக்கோளை கொடுத்துருவாரு. மிஸ்டர் பாட்டர் இப்போ நீங்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஹாரி எந்திரிச்சு க்ரெம்மை பாஸ் பண்ணி மிஸ்டர் ஆலிவாண்டர் கிட்ட வந்து அவனோட மந்திரக்கோளை அவர்கிட்ட கொடுப்பான். எஸ் அப்படின்னு மிஸ்டர் ஆலிவாண்டர் அவனோட மந்திரக்கோளை வாங்கினோன்னே அவரோட கண்ணெலாம் அப்படியே எப்படி சொல்கிறது மின்ன ஆரம்பிச்சிடும். நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா. ஹாரிக்கும் நல்லாவே ஞாபகம் இருக்குது. நேற்று தான் மிஸ்டர் ஆலிவாண்டரோட கடைக்குள்ளே போய் இந்த மந்திரக்கோளை வாங்கின மாதிரி ஹாரிக்கு இருக்கும். 4 சம்மருக்கு முன்னாடி அவனோட 11th பர்த்டே அப்போது அவன் ஹாக்ரிட் கூட சேர்ந்து மிஸ்டர் ஆலிவாண்டர் கடைக்கு போனான். மிஸ்டர் ஆலிவாண்டர் அவனோட கை தோள்பட்டையிலேருந்து கீழே கால் வரைக்கும் அவனோட விரல் நுனி அவனோட தலையை சுற்றி இப்படின்னு எல்லா இடத்தையுமே மெஷர்மெண்ட் விடாமல் எடுத்துகிட்டு இருந்தார். இதெல்லாம் ஹாரிக்கு நேற்று நடந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கும் இந்த விஷயத்தெலாம் நான் நேற்று தான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண மாதிரி இருக்குது. பட் அதுக்குள்ளே நம்ம 4th புக் வந்துட்டோம். ஸோ ஹாரி இதெல்லாம் யோசிச்சுட்ருப்பானா. மிஸ்டர் ஆலிவாண்டர் கடையில் நடந்த விஷயத்தெல்லாம் அவன் யோசிச்சுட்ருப்பான். அப்போ வந்து மிஸ்டர் ஆலிவாண்டர் அவனோட மந்திரக்கோளை எடுத்து கையில் வச்சுட்டு க்யூரியஸ், வெரி க்யூரியஸ் அந்த மாதிரி அவர் வாய்க்குள்ளேயே சொல்லிகிட்ருப்பாரா. அவனுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். மிஸ்டர் ஆலிவாண்டர் ஹாரியோட மந்திரக்கோளுக்குள்ளே ஃபீனிக்ஸோட ஃபெதர் இருக்குன்னு சொன்னார். அதே அந்த ஃபீனிக்ஸோட ஃபெதர்லேருந்து எடுக்கப்பட்ட இன்னொன்று ஒரு இறகு தான் லார்ட் வால்டமோர்ட்டோட மந்திரக்கோளுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொன்னாரா. ஆனால் ஹாரிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அவன் வந்து அவனோட மந்திரக்கோள் கூட பயங்கர அட்டாச்சாக இருப்பான். அவனுக்கு அவனோட மந்திரக்கோள் ரொம்பவே பிடிக்கும்.
பட் இது இந்த லார்ட் வால்டமோர்ட் கூட சேர்ந்து சம்மந்தப்பட்ட விஷயன்றனால அவன் யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ரான், ஹெர்மைனி யாருக்குமே தெரியாது. ஸோ அவன் ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டு இருந்தான். அப்போ மிஸ்டர் ஆலிவாண்டர் இங்கே ரூமில் எல்லோரும் முன்னாடி இதை சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? முக்கியமாக ரீட்டா ஸ்கிட்டரோட குவிக் கோட் ஸ்கில்லுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், பயங்கரமாக எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிடும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவன் ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருந்தானா. பட் மிஸ்டர் ஆலிவாண்டர் அப்படியே அமைதியாக ஹாரியோட மந்திரக்கோலை அப்படியே உத்து பார்த்து எக்ஸாம்பைன் பண்ணி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாரா. இவங்க 3 பேர் ஃப்ளேர்ட் அப்புறம் செட்ரிக், க்ரம்முக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ண டைமை விட ஹாரிக்கு தான் ரொம்ப நேரமாக அவனோட மந்திரக்கோலை வச்சு எக்ஸாமைன் பண்ணிவிட்டு கடைசியில் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹாரிக்கிட்ட அவனோட மந்திரக்கோலை கொடுத்துருவார். தேங்க்யூ ஆல் அப்படின்னு சொல்லி டம்பிள்டோரும் எந்திரிச்சு நிற்பாங்களா. அங்கே இருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே எந்திரிச்சு நிற்பாங்க. நீங்கள் எல்லோரும் இப்போ உங்களோட லெசன்ஸுக்கு போகலாம், இல்லைன்னா நீங்கள் சீக்கிரமாக டின்னர் சாப்பிட போங்க, ஏன்னா இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்பாடா, இங்கேயாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஹாரி நினச்சிட்டு அவன் எந்திரிச்சு கிளம்ப பார்ப்பானா. மித்த சாம்பியன்ஸும் எந்திரிச்சு கிளம்ப பார்ப்பாங்க. அப்போது அந்த பிளாக் கலரில் கேமரா வச்சுருந்த அந்த கேமராமேன் இருக்கார்ல, அவர் வேகமாக அவரோட த்ரோட்டை அப்படின்னு கிளியர் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து நின்றுட்டுருப்பாரு. ஃபோட்டோஸ் டம்பிள்டோர், ஃபோட்டோஸ் அப்படின்னு பேக்மேன் ரொம்ப எக்ஸைட்டடாக கத்திட்டு இருப்பாரு. நம்ம எல்லா ஜட்ஜஸ் அண்ட் சாம்பியன்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். ரீட்டா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் பேக்மேன் கேட்டுட்ருப்பாரா. ஓகே, ஃபஸ்ட்டு அதை பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம சம் இண்டிவிஜுவல் ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாரி அவங்க உத்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த ஃபோட்டோ செஷன் முடிகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். பிகாஸ் மேடம் மேக்ஸிமி இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஹைட்டாக எக்ஸ்ட்ரீம் ஹைட்டாக இருந்தனால அவங்க எங்கே நின்னாலும் மித்த எல்லாருக்குமே வந்து ஷேடோ அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. மித்த எல்லாருமே ஒரு மாதிரி ஷேடோவில் கவர் பண்ணுற மாதிரியே இருந்ததா. அவங்க ரைட் சைடில் நிற்க வைப்பாங்க, லெஃப்ட் சைடில் நிற்க வைப்பாங்க, எங்கே நின்னாலும் அவங்க அப்படி தான் எல்லாரையுமே அவங்க மறைச்சிட்டு நிற்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு வழியாக அவங்கள சேரை போட்டு உட்கார வச்சு அவங்கள சுற்றி எல்லாருமே நின்றுட்டுருப்பாங்களா. கேர்க்ராஃப்ட் இருக்கார்ல, அவர் வந்து விடாமல் அவரோட விரலை வச்சு அவரோட அந்த கோட்டி இருக்கும்ல, லைக் இந்த ஒரு கோட்டுக்கு இருக்கிற தாடி மாதிரி வச்சுருப்பார் கேர்க்ராஃப்ட். ஸோ அந்த தாடியை கையை வச்சு விடாமல் சுற்றிக்கிட்டே இருப்பார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ள் கொடுக்குறதுக்காக. க்ரம்மை பற்றி நல்லாவே தெரியும். அவன் எப்பவும் போல் அந்த ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி ஹாஃப் ஹிடனாக நின்றுட்டான். அவன் எப்போவுமே அப்படி தான் நிற்பான், ஒரு ரூம்குள்ளே இருந்தாலும் ஹாஃப் ஹைடாக இது போய் தான் நிற்பான். முகத்தை ஒரு மாதிரி கோவமாக இருக்கிற மாதிரி சிடுனே வச்சுருப்பான். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஃபோட்டோலேயும் அவன் நின்றுட்டு இருந்தானா. ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த கேமராமேன் இருக்கார்ல, ஃப்ளேரை வந்து முன்னாடி நிற்க வைக்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாரா அந்த பொண்ணை வந்து மெயினாக நிற்க வைக்கிறதுக்கு. பட் ரீட்டா ஸ்கிட்டர் இருக்காங்களே, அவங்க இழுத்து ஹாரியவே ஃபஸ்ட்டாக நிப்பாட்டி வச்சுட்டு இருந்தாங்க, அவன் தான் முக்கியமாக தெரிகிற மாதிரி. தென் ரீட்டா ஸ்கிட்டர் எல்லா சாம்பியன்ஸையும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்க இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஒரு வழியாக அந்த ஃபோட்டோ செஷன்லாம் முடிஞ்சுட்டு ஹாரி வேகமாக கீழே டின்னர் சாப்பிட வந்துடுவான். பட் ஹெர்மைனி அங்கே இருக்காது. மேபி இன்னும் ஹாஸ்பிட்டல் விங்கில் அவளோட பல்ல சரி பண்ணிகிட்ருப்பா போல் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு அங்கேவே உட்காந்து தனியாக சாப்பிட்டுட்டு மேலே கிரிஃபண்டோர் டவருக்கு வந்துட்டுருப்பான். நான் யோசிச்சுட்டே வந்துட்டுருப்பான், சம்மனிங் சாம்ஸ்க்கு வேறு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் அவனுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்களா, அவன் ஒழுங்காக பண்ணலைன்ட்டு. ஸோ அதை நம்ம எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துட்டுருப்பானா. அங்கே பார்த்தா டார்மிட்டரி ரூமில் ரான் இருப்பான். ரான் ஹாரியை பார்த்தோன்னே உனக்கு ஒரு அவுல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்த ஹாரியோட பில்லோவை கை காமிப்பானா. பார்த்தா ஹாரியோட பெட்டுக்கு மேலே இருந்த பில்லோவில் ஸ்கூலோட அவுல் நின்றுட்டுருக்கோம். ஓ ஓகே அப்படின்னு ஹாரி சொல்வானா. நமக்கு நாளைக்கு நைட்டு ஸ்னேப்போட டஞ்சனில் டிடென்ஷன் இருக்குது அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு எதுவுமே அடுத்து பேசாமல் ஹாரியும் பார்க்காம ரூமை விட்டு வெளியில் நடந்து போவான். ஹாரிக்கு அடுத்த செகண்ட் ரான் பின்னாடி போகணும் போல தான் இருக்கும். பட் அவனுக்கு என்ன தோணுன்னா, பேசணுன்னு ஆசையாக இருக்கும், பட் அதே சமயம் அவனை அடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். பட் இப்போது ஸ்னேப் என்ன எழுதியிருக்காருன்னு ஹாரிக்கு தெரிஞ்சே ஆகணுமா. அதனால் வேகமாக போய் அந்த ஸ்கூல் அவுல் இருக்கும் இல்லையா, நான் இதை சொல்ல மறந்துட்டு முன்னாடி சொன்னேன்னா என்னன்னு தெரியல, இந்த வீடியோலேயே எல்லார்கிட்டேயுமே எல்லாம் அவுல் இருக்காது இல்லையா. இப்போது ஹாரி கிட்ட அவுல் இருக்குது, ரான் கிட்ட முன்னாடி அவுல் இருந்ததில்ல. இப்போ இருக்கிற அந்த பிக்விஜியனையவே சீரியஸ் தான் அவனுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாரு. ஹெர்மைனிக்கிட்டையும் அதே மாதிரி தான், அதுக்கும் சொந்தமாக அவுல் கிடையாது, அது பூனை தான் வச்சுருக்கு பெட் அனிமலாக. ஸோ எல்லாட்டையுமே அவுல் இருக்காது. பட் அங்கே இருக்கிற ஒரே விஷயம், மெசேஜ் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரே விஷயம் அவுல் மட்டும்தான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலில் வந்து நிறையா ஸ்கூலுக்கு சொந்தமான அவுல் சாந்தைங்க நிறையாவே
நிறையாவே இருக்கும். இப்போ ஹாரி யூஸ் பண்ணியிருக்கான்ல, அந்த ஒரு ஆந்தை மட்டும் கிடையாது, எக்கச்சக்க ஆந்தை ஸ்கூலுக்கு சொந்தமானது இருக்கும். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கோ யாருக்கோ மெசேஜ் பாஸ் பண்ணணும்னா, லெட்டர் எழுதணும்னா அந்த ஸ்கூல் அவுல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஹாரி வந்து ஸ்கூலில் இருக்கிற ஒரு அவுலை வந்து அவன் யூஸ் பண்ணியிருப்பான். ஸ்கூலுக்கு சொந்தமான ஒரு அவுலை யூஸ் பண்ணியிருப்பான். இந்த அவுல் மட்டும் கிடையாது, எக்கச்சக்க அவுல் இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்குது அந்த அவுல் ட்ரீல. ஹாரி அந்த ஆந்தையோட காலில் கட்டியிருக்க அந்த லெட்டரை எடுத்து அதை அன்ரோல் பண்ணி பார்ப்பானா, அதில் சீரியஸ் எழுதியிருப்பாரு, ஹாரி என்னால் இந்த லெட்டரில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இந்த ஆந்தையவும் இந்த லெட்டரையும் யாராவது கண்காணிப்பாங்க, ஸோ என்னால் எல்லாத்தையும் இதில் பேச முடியாது, பட் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியே ஆகணும். கிரிஃபண்டோர் டவரில் வர November 22 விடிய காலையில் 1 மணிக்கு நீ தனியாக இருக்க முடியுமா ஃபயர் பிளேஸ் முன்னாடி அப்படின்னு அவர் கொஷின் மார்க் போட்டு கேட்டிருப்பாரு. ஆனால் என்ன சொல்வார்னா, மித்த எல்லா பிள்ளைங்களை விடவும் நீ வந்து உன்னை நல்லாவே ஓனாக நீ பார்த்துப்ப, அது மட்டும் இல்லாமல் இப்போ டம்பிள்டோர் அண்ட் மூடி 2 பேருமே ஸ்கூலில் தான் இருக்காங்க, ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆனாலும் நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோ, பிகாஸ் யாரோ நல்லா ட்ரை பண்ணி உன்னை வந்து இந்த டோர்னமெண்ட்டில், இந்த ஒரு ரிஸ்கியாக இருக்கிற ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து நீ பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக உன்னோட பேரை போட்டிருக்காங்க, அண்ட் எஸ்பெஷலி டம்பிள்டோர் இருக்கும் போதே இந்த வேலையை செஞ்சுருக்காங்க, ஸோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அங்கே அன்யூஷுவலாக என்ன நடந்தாலும் எனக்கிட்ட மறக்காமல் சொல்லிடு ஹாரி, 22 நவம்பர் அப்போது நீ அங்கே தனியாக உன்னால் இருக்க முடியுமான்னு எனக்கு கூடிய சீக்கிரமாக ரிப்ளை பண்ணு, சீரியஸ் அப்படின்னு அவர் அந்த லெட்டரில் எழுதியிருப்பார். இதோட சாப்டர் 18 த வேயிங் ஆஃப் த வேன்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.